இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட்ஸ். ஸோ கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1,20,000 இருக்கு நெட் ப்ராஃபிட். ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து 40%, 15% டிபென்ச்சர்ஸ் வந்து 1 lakh, 12% மார்கேஜ் லோன்ஸ் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15% அந்த 12% எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். டிபென்ச்சர்ஸ்ல டிபென்ச்சர்ஸோட டோட்டல் வேல்யூ 1 lakh multiplied with interest of 15%. 15%னா 15/100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 15,000 வருது. இந்த சேம் வே மார்கேஜ் லோனுக்கு பண்ணணும். $1 lakh multiplied with 12/100 போட்டோம்னா நம்மளுக்கு 12,000 இன்ட்ரெஸ்ட். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 27,000. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டோம், which is 27,000. இப்போ வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசம்ஷன்ஸ் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 100 இருந்துச்சுன்னா டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்துச்சு கொஷனில் 40. டேக்ஸ் வந்து 40. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா வர ஆன்சர் வந்து 60. 60 என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 100ன்னு எடுத்தோம்னா டேக்ஸ் மைனஸ் பண்ணால் 60 வந்து ரிமைனிங், விச் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு வரும். இப்போ கொஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஸோ 60க்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1,20,000. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 6ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்ல, அந்த 60க்கு 1,20,000 இருந்துச்சுன்னா 100, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோவா இருக்கும் எக்ஸ். ஸோ இட் இஸ் சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 60x is equal to 1,20,000 multiplied with 100. X is equal to 1,20,000 into 100 divided by 60. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 2 lakhs வரும். ஓகே, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. rupees 2 lakhs. இன்ட்ரெஸ்ட் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருந்தோம் ஸ்டார்டிங்கில், which is rupees 27,000. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மட்டும் தானே இருக்கு, ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சோ அதுவும் வேணும் நம்மளுக்கு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2 lakhs ப்ளஸ் 27,000 வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கொடுத்துரும், which is 2,27,000. இப்போ ரெண்டு வேல்யூமே இருக்குது நம்மளுக்கு, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். Interest coverage ratio is equal to profit before interest and tax 2,27,000 divided by interest on long term debts 27,000. So 2,27,000 divided by 27,000 is 8.41 times.